ம் ஆமாம். ஹலோ டியர் காய்ஸ், குட் மார்னிங். நம்ம நேற்று இந்த சந்து பூங்கில் தான் ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். 2100 Booking.comல புக் பண்ணியிருந்தேன். என்ன ஒன்று பிரச்சனைனா எங்களை ஸ்கேம் பண்ணி விட்டானுங்க. டபுள் ரூம் வித் கிச்சனோட புக் பண்ணியிருந்தேன். அவன் என்ன பண்ணிட்டான், அவங்களுக்கு ஒரு ரூமு தான் நாங்கள் பண்ணோம், ட்வின் காட்டுன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டானுங்க கீழே மேலே. சரி போட்டோம், வேறு வழி இல்லை. கோயில்கிட்ட போனாக்கா எப்படி ரூம்ஸ் 3000-4000 கேட்பானுங்க. அதனால் நேற்று ஃபுல்லு ரஷ்ஷு. முடேஸ்வரில் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரஷ் இருக்குது. அதனால சரி ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே தங்கிட்டோம். இப்போ கொல்லூர் மூக்காம்பிகை, இந்தியாவின் புகழ்பெற்ற ஒரு கோயிலான கொல்லூர் மூக்காம்பிகை தான் போக போகிறோம். போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் தண்ணியெல்லாம் எப்படி இருக்குது. சரியான மழை காலையில் ஒரு 5 மணிக்கு. மக்கா உங்கள் மழையில் எங்கள் மழையில் அவ்வளோ மழை அப்படி பேஞ்சு பிரித்து எடுத்துருச்சு. ஆனால் பார்த்தா வெயில் சுருன்னு அடிக்குது. அதுதான் அந்த கோஸ்டல் ரோட்டோடைய மகிமைகள், அரபிக்கடலில் வர மகிமைகள். எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்குன்னு தெரியாது. ஆனால் நல்லா கும்முனுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ மெயின் ரோடு போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னாக்கா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. முன்னாடி போகிறது நம்ம மலைகள் நண்பன், அதுக்கு முன்னாடி போகிறது என்எஸ் கேப்டன். இவங்களோட 2 பேர் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நம்ம அருண் ப்ரோட சேனலும் எப்போவுமே கோரடேரன் அருண் ப்ரோ சேனல் எப்போவுமே லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பாருங்கள். நாங்களாம் ஒரே ஸ்குவாட் ஆகிட்டு போகலாம். இது ஃபேமிலி ரைடு. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பும் ஸ்குவாட் ரைடுக்கும் வந்துடுவோம். கோஸ்டல் ஹைவே ரோட்டில் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து நமக்கு கொல்லூர் மூக்காம்பிகை 65 கிலோமீட்டர் 63 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. நல்ல மழை கற்றுக்கும், சில்லுன்னு கிளைமேட்டு, குள்ளுன்னு இருக்குது. ஃபுல்லு க்ரீனரியாக இருக்குதுல்ல. இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நம்ம மார்ச்சில் ரைடு பண்ணும்போது ஃபுல்லு காஞ்சிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் க்ரீனாக இருக்குது. எல்லா விதத்திலும் ரைட் பண்ணி பார்க்கணும். குளிர்காலம் மழை காலம் எல்லாத்தையுமே ட்ரை பண்ண தான் நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிளைமேட்டு எப்படி எது நல்லா இருக்குன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியும். எல்லாம் வராங்களா? ஓகே, வந்துகிட்டே இருக்கிறாங்க. கண்ணுக்கு எதிர்த்தாப்பில் தெரிகிறது எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸ் தான், மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட இணைஞ்சிருக்கிற இந்த கோஸ்டல் ரோட்டில் சன்ரைஸ் டைமில் ட்ராவல் பண்ணும்போது கண்ணுக்கு கூசினாலும் ஒரு மாதிரி சந்தோஷமாக நல்லா இருக்குது. கிராமத்து மக்கள் அங்கங்கே பரபரப்பாக போயின்னு இருக்கிறாங்க. எல்லாம் அவங்க வேலைக்கும் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு பசங்களாம் போயிட்டு இருக்கிறாங்க. என்ன ஒரு நல்ல ஊரில் இதெல்லாம் கோஸ்டல் ரோட்ஸ். அந்த அரபிக் கடலோரும் அம்மா 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 அம்மா, கோஸ்டல் ரோட்டில் அம்மா அம்மா அம்மா. இப்போ நம்ம பகேந்தூர்னு ஒரு ஊர் வரும். அந்த பகேந்தூர் ஊரில் நம்ம லெஃப்ட் எடுத்துமாக்கா அங்கேருந்து 28 கிலோமீட்ரு என்னவோ கொல்லூர் வரும். அப்படியே மேலே ஏறி போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் கொல்லூர் மூக்காம்பிகை. நம்ம சன் டிவியில் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி அந்த கொல்லூர் மூக்காம்பிகை பற்றி போட்டிருப்பாங்க. சின்ன வயசில் நான் நிறைய கேட்டிருக்கிறேன். அந்த என்னது சாமிகளை பற்றி சொல்லுவாங்க இல்லையா, கோயில்களை பற்றி, அதில் நிறைய சிறப்பான நியூஸ்லாம் சொல்லுவாங்க. அதில் கொல்லூர் மூக்காம்பிகைன்னு அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம். நேற்று மரவந்த பிச்சைலாம் பார்த்தோம், நல்லா இருந்தது. மரவந்த பிச்சைலாம் பார்த்துட்டு தான் அந்த ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு வந்திருந்தோம். மரவந்த பிச்சைலாம் அதிகமாக நான் எதுவும் விளாக் பண்ணலை. எத்தனை வாட்டி அந்த மரவந்த பிச்சை நானும் போடுறது. அதனால் நம்ம மலைகள் நண்பனும் அவங்களுடைய வீட்டுக்கார அம்மா பானுமதி நண்பனும் ஜாலியாக வெயிட் பண்ணாங்க. அவங்க 2 பேர் தான். அதை நம்ம வீடியோ போட்டு நம்மளுக்கு பார்த்து அவங்க குஷியாகிட்டு இருந்தாங்களா, அத்தை நம்ம லைவாக கூட்டின்னு வந்து காட்டும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஜாலியான ஒரு வைப்பு நல்லா இருந்தது. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம கொல்லூர் மூக்காம்பிகையை தேடி போய்கின்னு இருக்கிறோம். இந்த கொல்லூர் மூக்காம்பிகை கூட நான் பிளான் பண்ணலை, அவர் தான் போகலாமான்னு கேட்டார். நீங்கள் எங்கே சொன்னாலும் நான் கூட்டின்னு போகிறேன்னு சொன்னேன். அதுக்காக கூட்டின்னு போயின்னு இருக்கிறேன். பையந்தூர் நல்லா இருக்குதா? அப்படியே மலையை குறைஞ்சி ரோடு போட்டிருக்குறாங்க, சூப்பராக இருக்குது. இந்த பாருங்க, இங்கே TN52 இது TN வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிறைய தமிழ்நாட்டு வெஹிக்கிள்ஸ் இந்த ரோட்டில் இருக்குது. நிறைய பார்த்துட்டே வரோம் நாங்களும் வரும்போது. முன்னாடி நம்ம எப்போ லெஃப்ட் எடுக்கணும், லெஃப்ட் எடுத்து கொல்லூர் மூக்காம்பிகை செல்ல வேண்டும். பாருங்கள் கடல், அடா கடல் செம்மையாக இருக்குதுங்க இங்கேருந்து பார்க்கும்போது. கிரிப்பில் இந்த மலை மேலே ஏன்னா கடல் தெரியும், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக. பட் மிஸ்டேக் பண்ணிட்டோமே. ஏன்னா சைடில் போய்ட்டு அந்த பக்கம் சம்பாரம் இருந்தால் போய் பார்த்துட்டு வரலாம், நல்லாயிருக்கும். நோவே வியூ பாருங்கள், வியூவை பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது அந்த பக்கம் பாருங்கள் வியூவெல்லாம். ஐயோ அள்ளிக்கோ அன்றைக்கி பாருங்கள் மக்களே. வெஸ்டர்ன் காட்ஸ், மத்திய வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரி தெரியுது, சூப்பராக.
இப்போ வந்து நம்ம கொல்லூர் ரோடு லெஃப்ட் எடுக்க போகிறோம். ஹைவேலேருந்து பார்டர் இருக்குது பாருங்கள். கொல்லூர் லெஃப்ட் எடுத்து போய்கிட்டே இருக்க வேண்டியதா. இப்போ இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது கொல்லூருக்கு. இப்போ நம்ம மலைப்பாதைகளையும் காட்டு பாதைகளையும் சந்திக்க போகிறோம். இவ்வளோ நேரம் ஹைவே பார்த்தாலே, அதுக்கப்புறம் சிங்கிள் ரோட்டில் போக போகிறோம். $26 கிலோமீட்டர் கொல்லூர் இங்கேருந்து. நல்லா இருக்குது என்ட்ரி ஆகும்போது. பட் சிங்கிள் ரோடு அது ஒரு நம்மளுக்கு டேஞ்சரான பிளேஸ். டேஞ்சர் ரோட்ஸ், சிங்கிள் ரோடு இஸ் டேஞ்சர் ரோடு. தண்ணி பாருங்கள் எப்படி வந்துட்டே இருக்குது மழை பெஞ்சதுனால. இந்த பக்கம் நல்ல மழை பெஞ்சிக்குது காலையில். அடா மக்களே, வைப். ரைட் எடுத்து பைக்கில் தான் ஸ்ட்ரைட்டாக போய் எடுத்து ஜாலியாக வைப் பண்ணிட்டு ஆட்டோவானே ஸ்லோவானே, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராதே. குளிர்ச்சியாக இருக்குது பாருங்கள் ரோடு. கண்ணுக்கு ஃபுல்லு க்ரீனு, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. தென்னை மரம்லாம் சூப்பராக இருக்குதுங்க இந்த பக்கம். அதுதான் ஒரு ஜாலியாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது. தென்னை மரம்லாம் நிறைய இருந்தாக்கா தோப்பு மாதிரி ஊர் சைடில் சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் அது எல்லாமே கொல்லூர் போய்ட்டு வர வெஹிக்கிள்ஸ் தான். ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் இருக்குது. நாங்கள் அது கோயில்கிட்ட எப்படி இருக்கு போது தெரில. பார்க்க முடியுமா பார்க்க முடியாதான்னு தெரில. ட்ரை பண்ணி பார்ப்போம். அதிகமான கூட்டம் இருந்தால் வாபஸ் வர வேண்டியது தான். நோவே. நம்ம சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் கர்நாடகாவுக்குள்ளே ஒவ்வொரு வெஸ்டர்ன் காட்சியாக க்ளோஸ் பண்ணிட்டு வந்துனே இருக்கிறோம், கம்ப்ளீட் பண்ணே இருக்கிறோம். பாருங்கள் சைடில் ரிவர் சூப்பராக பண்ணியிருக்குது ஒரு சின்னதாக. இப்போ வந்து கொல்லூர் மூகாம்பிகை ரோடும் கம்ப்ளீட் பண்ணுறோமா. அதுக்கப்புறம் சிகந்தூர் ஒன் பெண்டிங் இருக்குது. சிகந்தூர் ஒரு நாள் பிளான் பண்ணுறோம். அப்புறமன்னா சார்மடி காட்டு, குதிரை முக்கா, சிக்மங்களூர் இதை கம்ப்ளீட் பண்ணால் ஆல் கர்நாடகா வெஸ்டர்ன் காட்ஸில் ஐயா கிங்குடா அப்படின்னு பாட்டு பாடலாம். அப்படியே பச்சை பசேல் ரோடெல்லாம் புல்வெளிகள். எப்படியோ கோப்ரா வச்சுட்டாங்க. இதை ஆன் பண்ணி நாமளும் ஒரு பெரிய விளாகரம் இன்னும் இவங்களால பீட் பண்ணணும். எப்படி பீட் பண்ணணும் நம்மளும் பார்த்துக்கலாமா? பாருங்க கைஸ், எப்படி ஆன் பண்ணிட்டேன். எப்படியோ ரெக்கார்ட் பண்ணி நம்மளும் பெரிய லைட்டாக போதும். நம்ம நிறைய வெஸ்டர்ன் காட்ஸில் பார்த்துருக்குறோம். இப்போ மூணாறு, இப்போ மடிக்கேரி, அதுக்கப்புறமேட்டு ஊட்டி, இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட்டு காஃபி எஸ்டேட்டுக்காக மலைகளை பில்ட் பண்ணிவிடுவாங்க. அதாவது விளைநிலங்களாம் மாற்றிடுவாங்க, டீ விளைவிக்கிறதுக்கும் காஃபி விளைவிக்கிறதுக்கும். பட் இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் காடு மட்டும்தான். எந்த மரங்களையும் அழிக்க மாட்டாங்க, எந்த ஒரு இடையூறும் பண்ணாமல் அற்புதமாக இருக்கும். நிறைய மூலிகை மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காடுகள் இதெல்லாம். கொல்லூர் மூகாம்பிகை, அப்புறமேட்டு இந்த பக்கம் நாங்கள் மார்ச்சில் போனேன் ஜோக்பால்ஸ் ரோடு, அதாவது ஒன்னாவரா காடுகள், இதெல்லாமே அதுக்காக விட்டு வச்சுருக்குறாங்க. நிறைய மூலிகைகள்லாம் நிறைய இருக்குது. அது என்னென்ன மூலிகைன்னு எனக்கு தெரியாது, சித்தர்களுக்கு தான் தெரியும். அதுக்காக கீழே கமெண்ட்டை தட்டி விட்றாதீங்க என்னப்பா மூலிகை காடுகள் அப்படின்ட்டு. பொதுவாக சொல்கிறேன் நான். நிறைய மரங்கள், பெரிய மரங்கள், பல வருஷ மரங்கள், குறைஞ்சது 100-150 வருஷம் மரங்கள் எல்லாம் இருக்குது. அப்படியாப்பட்ட காடுகள் தான் இது. நீங்களும் இப்படியே நிறைய பார்ப்பீங்க. அப்படியே ஃபுல்லு மரமாக இருக்குது பாருங்கள் காட்டுக்குள்ளே. இந்த பாருங்கள் கிராமங்கள்லாம், சின்ன சின்ன கிராமங்கள் நிறைய இருக்குது. ஒரு கிராமத்தில் குறைஞ்சது ஒரு 10 வீடு தான் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்காது. நெற்பயிர் தோட்டங்கள் வேறு இருக்குது. அடா மக்களே, அள்ளிக்கோன்னு இருக்குதுங்க இந்த ரோட்டில். அள்ளி ஜோவில் போட்டுன்னு போயினே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுறது எனக்கே தெரியல. அப்படியே மெய் மறந்து போய்கிட்டே இருக்கிறேன். நம்ம மட்டும் பைக்கில் வந்திருந்தோம், சும்மா டுமால் தான் அப்படி இருந்திருக்கும். ஹாய் தம்பி, என்ன அந்த பக்கம் நல்லாக்குறியா? சூப்பராக போகிறான் பையன். பைனாப்பிள் இறங்கியா? எது நிற்க வச்சுக்கிறேன் நான். காட்டியே வரலடா. உனக்கு வாங்கி கொடுங்க, வேறு வாங்கி கொடுக்குறேன். இருங்க ஓரமாக இல்லைங்க ப்ரோ. வண்டி வரும் போடு ப்ரோ, வண்டி வரும். அந்த பிளானி போட்டுறியா பாரு மக்களே. பைனாப்பிள் தோட்டம். அடா காய்ஸ்,
பைனாப்பிள் நல்லா பழுத்துட்டு இருக்குதுங்க, பெருசு பெருசாக இருக்குது. சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை. இங்கே தாங்க கொல்லூர் ரிவர். கொல்லூர் ரிவர் பார்த்தீங்கன்னா எப்படி போகுது, இங்கே கொஞ்சம் தண்ணி போகுது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய நீரோடைகள் இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸில் டாப்பில் அப்படியே மேகமூட்டம் பாருங்கள் எப்படி இருக்குது. கொல்லூர் மூகாம்பிகை என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இந்த ரைட்டில் வந்து ஒரு ஏதோ ஒரு ஊருக்கு போகிற ரோடு பழகுது. இப்போ நம்ம கொல்லூர் மூகாம்பிகை ரோடு என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். அதுதான் என்ட்ரன்ஸ் ஆர்ச். வெல்கம் டு ஸ்ரீ கேசாஸ்திரா கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிள். இங்கேருந்து கொஞ்சம் மலையேற்றம் இருக்கும். ரொம்ப பெருசாக சின்னசாக இருக்கும், அவ்வளோதான். எவ்வளோ வெஹிக்கிள்ஸு, அம்மாடி. ஸ்ரீ மூகாம்பிகை டெம்பிள் கொல்லூர். அடா அடா என்னமா இருக்குது, சூப்பராலா. தரமாக இருக்குது. ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா? எடுத்துங்க, போகலாமா? ஒன்றும் இல்லை, அந்த கோபுரம் இருக்குது, அந்த கோபுரம் வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் எல்லாரும். என்ட்ரி ஆகிட்டோம் கொல்லூருக்குள்ளே. இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ கூட அப்போ இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே பாருங்கள், இது சின்ன சின்ன கோயிலெல்லாம் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்திருக்கிற ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் நிறைய கோயில் இருக்குது. கொல்லூர் மூகாம்பிகை, சிகந்தூர், வரநாடு, கலசா, தர்மஸ்தலா, இந்த மாதிரி சில பல விதமான நிறைய கோயில்கள் இருக்குது. பார்த்தீங்களா, காட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஊர் இருக்குது. கோயில் எங்கே இருக்குது? உலக புகழ்பெற்ற கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். நாம வந்த நேரம் என்னன்னு தெரியல, ஏகப்பட்ட கூட்டம். தரிசனம் பார்க்கறதுக்கு 6 hour ஆகுமா. கொடுமை தான் நம்ம கோயிலுக்கு வந்தோம். கோயிலுக்கு வந்த இடத்துல எந்த மாதிரி கொடுமையா நம்மளுக்கு, அம்மா தாயே ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறேன்னு எங்களுக்கே தெரியல. சோ சேட். வாழ்க்கையில கஷ்டம். கோயிலுக்கு வந்த இடத்துல நம்ம சாமி பார்க்க முடியல. 6 மணி நேரம்னாக்கா நம்ம ஃபேமிலி வந்திருக்கிறதுனால அதெல்லாம் இங்கே தங்குற மாதிரி தான் வெயிட் பண்ணி பார்த்துருக்கலாம். நம்ம இங்கிருந்து உடுப்பி போகணும், அதனால நமக்கு டைம் இல்லை. ரெண்டல் பைக்ல வந்திருக்கிறோம். இப்போ மணி 1 மணி ஆயிடுச்சு. இந்த கோயிலோட மண்ணை மதிக்கிற பாக்கியமாக நம்மளுக்கு கிடைச்சது, அதுவே சந்தோஷம் நம்மளுக்கு. கொல்லூர் மூகாம்பிகை பத்தி சின்னதா ஒரு ஏஐ வாய்ஸ் உங்களுக்காக. கர்நாடக மாநிலம் குந்தாப்பூர் தாலுகாவில் கொல்லூர் திருத்தலத்தில் அமைந்துள்ளது அன்னை மூகாம்பிகை ஆலயம். மங்களூரிலிருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும், உடுப்பியிலிருந்து 80 கிலோமீட்டர்
மீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது கொல்லூர். சுமை படர்ந்த மலைகள், அடர்ந்த காடுகள் ஆகியவற்றுக்கு மத்தியில் சவர்ணிகா ஆற்றின் கரையில் பத்மாசன திருக்கோலத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறாள் உலகம் அனைத்துக்கும் தாயான மூகாம்பிகை. தேவியின் வலக்கையில் உயர்த்தி பிடித்திருக்கும் வீரவாள் முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அளித்தது. துஷ்டர்களை சம்ஹாரம் செய்ய அன்னை ஏந்தியிருக்கும் அந்த வாள் 1 கிலோ தங்கத்தில் செய்யப்பட்டு வெள்ளியால் அமைக்கப்பட்ட உரையுடன் கூடியது. மூகாம்பிகை என அம்பிகை பெயர் பெற்றது எப்படி? முன்னொரு காலத்தில் கம்ஹாசுரன் என்கிற அரக்கன் ஒருவன் இருந்தான். குடிமக்களுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பெரும் தொல்லை கொடுத்து வந்த அவன் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தான். சாகாவரம் வேண்டி அவன் தவம் இருப்பதை அறிந்த பராசக்தி அவன் வரம் பெறுவதற்கு முன்பே அவனை மூகன் ஊமையாக்கி விட்டாள். இதனால் அவன் மூகாசுரன் என்று அழைக்கப்பட்டான். இந்த அசுரனை வதம் செய்ததால் அம்பிகை மூகாம்பிகை என போற்றப்படுகிறாள். கடைசி வரைக்கும் நம்மளால கொல்லூர் மூகாம்பிகை அம்மனை பார்க்க முடியல. கோயிலை மட்டும் வெளியே சுற்றி பார்த்துட்டு மேலேயும் கீழேயும் போர்டை மட்டும் பார்த்துட்டு வீடியோ ஷூட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டு வெட்டித்தான். அந்த அம்மனோட சன்னிதியாவது மறிக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது பிளான் பண்ணி வரணும். கூட்டம் கம்மியாக இருக்கும்போது வந்தால் நல்லா பார்த்துட்டு போகலாம். அது இல்லாமல் இதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக பிளான் பண்ண தான் பார்க்க முடியும். 2-3 ஹவரில் பார்த்துலான்னு பிளான் பண்ணோம். எந்த காரணத்துக்கு வந்து அது ஆகலை. அப்படியே கோயிலை பார்த்துட்டு திரும்பி பார்த்தா ஒரு மாடு இருந்தது. அதுக்கு 5 கால் இருக்குது பாருங்க, முதுகுல ஒரு கால். இந்த மாதிரி மாடுகள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த கோயிலுக்கிட்ட இருந்தது. அதையும் பார்த்துட்டு தொட்டு வணங்கிட்டு அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ஓகே மக்களே, நம்ம ரிட்டர்ன் உடுப்பி நோக்கி பயணிக்கலாம் வாங்க. இங்கிருந்து 70 கிலோமீட்டர் இருக்குது உடுப்பி, அதை நோக்கி பயணிக்கலாம் வாங்க. பட் பார்க்க முடியல அம்மனை. வெளியே நின்று தரிசனம் பண்ணிட்டோம். அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். பாய் பாய் கொல்லூர் அம்மனே, மூகாம்பிகை தாயே. மீண்டும் இன்னொரு நாள் வரும்போது எனக்கு பிளான் பண்ணுங்கள், கரெக்டாக வரேன். ஏன்னா இது தசரா சீசன்றதுனால எல்லா இடத்துலையும் கூட்டம். கொல்லூர் மூகாம்பிகை பார்க்க முடியல. ஏகப்பட்ட காருங்க. அடா சாமி, இன்னும் அவ்வளோ கூட்டம் இருக்குதுன்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நேராக பிரசன்னா ஆஞ்சநேய சுவாமி ஒரு சிலையை தான் பார்க்க போகிறோம். உடுப்பிக்கிட்ட குந்தாப்புறாவில் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்த்துட்டு அப்படியே உடுப்பியில் போய்ட்டு ரூம் எடுத்துருக்கோம் இல்லையா, ரூம் புக் பண்ணியிருக்கிறோம். அங்கே போய் ஆல்ட் ஆகிட்டு சாயங்காலமாக போட்டிங் போகணும். உடுப்பி போட்டிங். பைத்தியக்காரா எப்படி போகிறான் பாருங்க, உரைச்சின்னு போகிறான். நானே சைடில் தான் போயிடறான், அப்படியே உரைச்சின்னு போகிற மாதிரி போகிறான். பைத்தியக்கார தேவலி. நேற்று கீழே தண்ணி இருப்பாங்களா, அவ்வளோனா மாதிரி பிடுங்குது அவனுங்களை. பைத்தியக்கார மாதிரி போய்ங்கிறாங்க. நீ வா அம்மா பேச்சுக்கா அப்புறம். மாடு அவ்வளோதான் ஹைட்டு, குட்டி மாடு. பிரசன்னா ஆஞ்சநேய சுவாமி டெம்பிள்னு அப்படியே போக